Hi, hello friends, welcome to Sheeja Tech Official. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோஸ்னா இப்போ டிஸ்ப்ளேல பார்த்துட்டு இருக்க ஒரு வீடியோஸ் தான் எப்படி நம்ம ஈஸியா கைன்மாஸ்டர்ல எடிட் பண்றது அப்படினு பார்க்கலாம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா அப்படினா ஸ்கிப் பண்ணாம ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரை பாருங்க फ्रेंड्स. இந்த வீடியோஸ் எடிட் பண்றது ரொம்ப சிம்பிளா நம்ம வந்து கைன்மாஸ்டர்ல எடிட் பண்ணிரலாம். இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்டா வந்திருக்கீங்க அப்படினா வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்ல பாத்தீங்க அப்படினா வந்து Subscribe பட்டன் இருக்கும். Subscribe பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அது இல்லாம இதுக்கு முன்னாடி நீங்க வந்து Subscribe பண்ணி வச்சிருக்கீங்க அப்படினாலும் ஆல் நோட்டிஃபிகேஷன்ல இருக்குதா அப்படினு செக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஈஸியா நீங்க வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் ஆல் நோட்டிஃபிகேஷன்ல இருக்குதா அப்படினு ஒர்க்கா செக் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. இந்த வீடியோவை நம்ம எப்படி எடிட் பண்றது அப்படினு பார்க்கலாம். இதோட மெட்டீரியல் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல டீடைலா கொடுத்திருப்பேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நீங்க வந்து கைன்மாஸ்டர் ஓபன் பண்ணது இப்படி தான் இருக்கும். இதுல நம்ம எப்படி எடிட் பண்றது அப்படினு பார்க்கலாம். இதுக்கு பேக்ரவுண்ட்ல பாத்தீங்க அப்படினா வந்து Sheeja Tech Official logo தான் எல்லாமே ப்ளே ஆயிட்டு இருக்கும். இந்த logo எல்லாம் ஈஸியா நீங்க உங்க இமேजेस உங்க logo கூட வச்சு கூட எடிட் பண்ணிக்கலாம். எப்படி எடிட் பண்றது அப்படினே ஒரு வீடியோஸ் போடுறேன், அதை பாத்துக்கோங்க. ஓகே फ्रेंड्स, இப்போ நம்ம இந்த வீடியோவை எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் உங்க மொபைல்ல நீங்க வந்து ஓபன் பண்ணது இப்படி தான் இருக்கும். இதுல ஒரு ப்ளஸ் ஐகான் இருக்கு, அதை கிளிக் பண்ணி 1:1 ரேஷியோ ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோஸ்க்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையுமே நான் ஃபேவரட் அந்த ஆப்ஷன்ல சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த இதுல பாத்தீங்க அப்படினா டோட்டலா நம்ம வந்து 6 இமேஜ் வந்து ஆட் பண்ணிருக்கோம். 1 வந்து என்னோட லோகோ, மிச்சம் 5 இமேजेस வந்து டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் என்ன இமேஜ் ஆட் பண்றது அப்படினு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா வந்து இந்த பிக்சர்ஸ் ஆட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இத வந்து கரெக்ட்டா 1:க்கு வந்து கரெக்ட்டா ஜூம் பண்ணி கரெக்ட்டா செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோஸ்க்கு கரெக்ட்டா வந்து நம்ம செட் பண்ணிரலாம். ஓகேவா? ஓகே, இதுல ஈக்குவல் டு மார்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்றது அப்படினு பார்க்கலாம். இதுல வந்து ஒரு வீடியோவும் ப்ளஸ் எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்ல மீடியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃபேவரட் அந்த ஆப்ஷன்ல நான் இந்த ரெயின் வீடியோவை செட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கிடைச்சிரும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா வந்து என்ன பண்ணணும் அப்படினா பிளெண்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்டு ஸ்கிரீன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே சேஞ்ச் பண்ணிரும். நெக்ஸ்ட் என்னென்ன ஆட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இனி வந்து நம்ம லிரிக்ஸ் ஆட் பண்ண பிறகு தான் நம்ம வந்து எல்லாமே ஆட் பண்ண முடியும். அதனால என்ன பண்ணணும் அப்படினா வந்து இதை வந்து லேயர் கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம லோகோவையும் செட் பண்ணிடுறோம். ஃபேவரட் அந்த ஆப்ஷன்ல Sheeja Tech Official அப்படின்னு இருக்கு. இதை வந்து உங்களுக்கு நீங்க வந்து கரெக்டா செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்படி தான் இருக்கும். இதை என்ன பண்ணணும் அப்படினா வந்து கீழே பிளெண்டிங் அந்த ஆப்ஷன்ல போய் ஸ்கிரீனுக்கு செட் பண்ணிக்கோங்க. இதையே நான் மூவ் பண்ணி கரெக்டா செட் பண்றேன். ஓகே, இதை வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பிளேஸ்ல கரெக்டா வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த பிளேஸ்ல வந்து கரெக்டா செட் பண்ணிக்கலாம். டிக் ஆப்ஷன் இருக்கு, அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். இனி வந்து நம்ம லிரிக்ஸ் ஆட் பண்ணிட்டு எல்லாமே இந்த இதுல கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படினா பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் திரும்ப ஒரு கைன்மாஸ்டர் ஓபன் பண்ணிட்டு இதுல ஒரு ப்ளஸ் ஐகான் இருக்கு, அதை கிளிக் பண்ணி 1:1 ரேஷியோ கிளிக் பண்ணிக்கோங்க. இல்ல பேக்ரவுண்ட்ல நம்ம வந்து Black கலர் தான் செட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணி Black கலர் ஃபர்ஸ்ட் செட் பண்ணி டிக் ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்றது அப்படினு பார்க்கலாம். லேயர் கிளிக் பண்ணி சாங் தான் ஆட் பண்ண போறோம். ஆடியோ இருக்குது அப்படினா நீங்க வந்து ஆடியோ சாங் செட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பாத்தீங்க அப்படினா ஆடியோ சாங் இல்ல, அதனால வீடியோவை எப்படி ஆடியோவா சேஞ்ச் பண்றது அப்படின்னு தான் சொல்ல போறேன். ஃபோல்டர்ல கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து ஈஸியா வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து வீடியோ எப்படி ஆடியோவா சேஞ்ச் பண்றது அப்படின்னு சொல்றேன். லேயர் கிளிக் பண்ணி மீடியால நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிருக்க கூடிய இந்த வீடியோவை நான் வந்து கரெக்டா செட் பண்றேன். ஓகே, செட் பண்ணி அப்படினா எனக்கு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு கரெக்ட்டா இப்படி தான் இருக்கும். இதை என்ன பண்ணணும் அப்படினா கீழே வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு ஆடியோஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் கரெக்ட்டா இந்த வீடியோவை டெலீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆடியோ சாங்ஸ் மட்டும் கரெக்ட்டா ப்ளே ஆகும். வேணா வந்து ஒன் டைம்க்கு கரெக்ட்டா சாங் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா என்னென்ன ஆட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இதுல நம்ம லிரிக்ஸ் வந்து சிம்பிளா தான் ஆட் பண்ண போறோம். லேயர் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்ல நம்ம ஆட் பண்ண போறது இல்ல. பின்ன ஒரு எஃபெக்ட்ல நம்ம ஈஸியா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம எஃபெக்ட்டா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டா ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாத்தீங்கன்னா இதுல வந்து கிளிப் கிராஃபிக்ஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சிசருக்கு நெக்ஸ்ட்ல இருக்கும். இதுல வந்து மோர் டைட்டில் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல வந்து உங்களுக்கு டைட்டில் எப்படி எல்லாம் டிஸ்ப்ளே ஆகணுமோ அப்படின்னு ஒரு 7 ஒரு 10 ஸ்டைல் கிட்ட கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு என்ன ஸ்டைல் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ டிஸ்பிளேல பார்த்துருக்கு இந்த ஃபாண்ட் தான், இந்த ஸ்டைல் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து டைட்டில் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கக்கூடியதை நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஈஸியாக கூகுள்லேருந்து நீங்கள் சர்ச் பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் நோட் பேடில் சேவ் பண்ணி வச்சுட்டு கூட இதில் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே 2 லைனுக்கு வந்துடும். நீங்களும் 1 லைனாக இருக்கிறத 2 லைனுக்கு செட் பண்ணணும் அப்படின்னு வந்து செட் பண்ணிக்கோங்க.
ஓகே இப்போ நான் வந்து 2 லைனுக்காகவே செட் பண்ணுறேன். ஏஏ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து நிறைய ஃபாண்ட்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஃபாண்ட்டை நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகே நார்மலாக ஒரு ஃபாண்ட்டை நான் யூஸ் பண்ணுறேன். லெத்தினில் போய் ஓகே ஹேண்ட் ரைட்டிங் ஓகே டிஸ்பிளேயில் போய் நான் வந்து ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணி டிக் ஆப்ஷன் இருக்குது அதையும் கிளிக் பண்ணிக்கிறேன். இல்லை ஓகே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த ஃபாண்ட்டை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்து இந்த ஃபஸ்ட் லைன் எதில் கட் ஆகுதோ அதை கிளிக் பண்ணி சிசர் ஐக்கான் கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட் கொடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்து எதில் கட் ஆகுதோ அதை கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட் கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ ஸ்ப்ளிட் கொடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே போல் நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே ஸ்ப்ளிட் கொடுத்து வச்சு நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்து எல்லாமே வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரு 2 லைன் மட்டும் எப்படி வந்து செட் பண்ணுறது அப்படின்னு காணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் இருக்கக்கூடியதை கிளிக் பண்ணி கிளிப் கிராஃபிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட் அந்த இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செகண்ட் லைனை வந்து பேஸ்ட் பண்ணுறது மாதிரி வரும். ஓகே இந்த லைனையும் நான் வந்து 2 லைனுக்காக வந்து செட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் நான் வந்து 2 லைனுக்காக செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு தேர்ட் இருக்கக்கூடிய லிரிக்ஸையும் எப்படி கிளிக் பண்ணணும் அப்படின்னா வந்து கரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணது இந்த பேஜ் கரெக்டாக வந்துடும். இந்த லிரிக்ஸ் இருக்கக்கூடிய பேஜில் நீங்கள் வந்து டெலிட் பண்ணிவிட்டு புதுசாக நீங்கள் வந்து செட் பண்ணக்கூடிய லிரிக்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து இதை வந்து எல்லாத்தையும் டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே இதை டெலிட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடியதெல்லாம் நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஏன்னா வந்து நிறைய எடிட் பண்ணோம் அப்படின்னா வந்து வீடியோஸ் இந்த போக வேணா வந்து டூப்ளிகேட் க்ரியேட் பண்ணி வேணால் காணிக்கிறேன். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ் 5 செகண்ட் மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். கரெக்டாக வந்து உங்களுக்கு ப்ளே ஆகும். உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இதில் வந்து எக்ஸ்போர்ட்க்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணதை ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் கேலரிலையும் சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீடியோ கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து பேக் கொடுத்துக்கோங்க. பேக் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண அந்த வீடியோவை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். லேயர் கிளிக் பண்ணி மீடியாவில் போய் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண இந்த வீடியோவை வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளாக் ஸ்க்ரீனை நம்ம வந்து ஒயிட் ஸ்க்ரீனாக சேஞ்ச் பண்ணிடலாம். பிளெண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி ஸ்க்ரீனுக்கு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சதும் உங்களுக்கு வந்து கரெக்டாக செட் ஆயிரும். இதை வந்து உங்களுக்கு என்ன பிளேஸில் கரெக்டாக செட் பண்ணணுமோ அந்த பிளேஸில் நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. ஓகே இந்த பிளேஸில் வந்து வருது. நான் கொஞ்சம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ரொட்டேட்டை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்டாக எப்படி செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ரொம்ப ஜூமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து ஜூம் கம்மி பண்ணி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஓகே நம்ம வந்து ஜூம் கம்மி பண்ணி வச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக வந்து எவ்வளோ சைஸ்க்கு லிரிக்ஸ் வந்து ப்ளே ஆகணுமோ அதை வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை கரெக்டாக செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு என்னென்ன ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். லேயர் இருக்குது, மீடியாவில் போய் நெக்ஸ்ட்டு வந்து ஃபேவரட் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய இந்த க்ராப் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து செட் ஆகும்போது கரெக்டாக இப்படி இருக்கும். இதை வந்து கரெக்டாக ஃபஸ்ட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக இதை செட் பண்ணிங்க அப்படின்னா வந்து கரெக்டாக ஆட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக செட் ஆகியிருக்கோம். நெக்ஸ்ட் இதை மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் நெக்ஸ்ட்டு பின்னொரு இமேஜை ஆட் பண்ண போகிறோம். லேயர் கிளிக் பண்ணி மீடியாவில் ஃபேவரட் அந்த ஆப்ஷனில் இருக்கக்கூடிய இந்த இமேஜை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணும்போது கரெக்டாக இந்த ஸ்க்ரீன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு கரெக்டாக செட் ஆயிரும். ஆனாலும் நம்ம வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். ஓகே இதை கரெக்டாக கையை வச்சு ஜூம் பண்ணி செட் பண்ணிங்க அப்படின்னா தான் கரெக்டாக வந்து உங்களுக்கு செட் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷீஜா டெக் அஃபிஷியல் லோகோ வந்து கீழே போயிட்டு ஓகே அது வந்து இதில் தெரியுற மாதிரி நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எல்லாமே செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். நான் வந்து டிஸ்பிளேயில் எப்படி காமிச்சுன்னா அதே மாதிரி தான் செட் பண்ணியிருப்பேன். இதுலேயே நீங்கள் வந்து கொஞ்சம் பார்டர் இமேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்னா வந்து ஆட் பண்ணிக்கலாம். லேயர் கிளிக் பண்ணி மீடியா அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபேவரட்டில் நம்ம வந்து பார்டர் இமேஜே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக செட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். சாங்ஸு நம்ம எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா அப்படின்னா வந்து
1 டைமுக்கு 2 டைம் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்து அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே வந்து ஒரு ஷேர் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான லிரிக்ஸ் வீடியோஸில் வந்து சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.